திருமாவளவன், சீமான், இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கள, இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுபவர்கள், ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர், ஏன் அப்படி சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் அவர்தான். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை, இந்தியாவுக்கு எதிரான இல்லை, பாஜக கவர்மெண்ட்டுக்கு எதிராக யாரெல்லாம் கருத்து சொல்கிறாங்களோ அவங்களாம் இந்தியாவுக்கு எதிரானவங்க அப்படின்ற ஒரு சாயலில் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு ஹெச் ராஜா அவர்கள். என்னென்னா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, உள்துறை அமைச்சர் வந்து கவனக்குறைவாக இருந்துட்டாருன்னு யாராவது குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னா அவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்ற ஒரு பயங்கரமான ஸ்டாண்டை வந்து முன்வைக்கிறார். இவங்க பாகிஸ்தானுக்கே ஆதரவாக பேசுகிறாங்கப்பா இவங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து போர்லாம் தேவையில்லை, பாகிஸ்தான் கூட நமக்கு போர் போக தேவையில்லை அப்படின்ட்டு அமைதி புறாவாக மாறிட்டாங்க. நம்மளை ஒருத்தன் அடிக்கிறா, அவனை நம்ம அடிக்கிறதா இல்லை அவன்கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்ற லெவலுக்கு இருக்கார். இப்போ என்னன்னா, இப்போ போர் வந்து ரொம்ப முக்கியம், அடித்தா திருப்பி அடிக்கிறதாண்டா ஒரே வழி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ இதில் மாறுபட்ட கருத்து நிறைய பேருக்கு இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, தேவையில்லப்பா, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, அதுவும் காஷ்மீரில் இருக்க மக்கள் இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்துருக்கிறாங்க, மறுபடியும் அவங்களுக்கு போட்டு இந்த மாதிரிலாம் போருன்னு சொல்லிட்டு இலக்களிக்காதீங்க அப்படின்ற ஒரு எண்ணோட்டத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. யாருக்கு நமக்கு சண்டை தாண்டா, சண்டை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நாங்கள் விட்டுறோம். ஹெச் ராஜா அவர்கள் சொன்னதை மட்டும் என்னன்றதை எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவதையே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரா கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், காங்கிரஸ்ல சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்துதான் இப்போ நமக்கெல்லாம் ஒரு டவுட்டு, பாஜகவை பார்த்து ஊரே பயப்படுது, மோடி அவர்களை பார்த்து உலகத் தலைவர்களே பயப்படுறதா பாஜகக்காரங்களாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சரிப்பா, எல்லாம் ரைட்டு, ஆனால் பாஜகவே ஒருத்தர் பார்த்து பயப்படுற மாதிரியே இருக்குது எங்களுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்கள் அவருக்கு மனசில் பட்டதை பேசுவார். யாரையாவது பயங்கரமாக திட்டணுன்னா திட்டுவார், அறிக்கை விடணுன்னா கண்ணாபின்னான்னு அறிக்கை விடுவார். இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீர் நடந்த தாக்குதலில் கூட அவர் வந்து கண்டன பதிவு ஒன்று அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். யாருக்கு கண்டனம் தெரிவிச்சு, உள்துறை அமைச்சர் சரியில்லை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, மோடி கவர்மெண்ட் வந்து சரியாக செயல்படலை, பாதுகாப்பை வந்து பலப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாடி பேசுகிற மாதிரி அறிக்கை ஒன்று வெளியிடுறார். இப்போ இதை பற்றி யாராவது எதிர்த்து பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே வாயே திறக்கலை. பிற தலைவர்கள் எதிர்த்து பேசும்போது கூட எதிர்ப்பு கருத்தெல்லாம் வருது பாஜக தரப்புலேருந்து. அவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசலை, ஒருமைப்பாட்டை வந்து அவங்க வந்து பேணி பாதுகாக்கிற மாதிரி பேசலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்கு யாருமே வாய்திரமாக கப்சுப்புன்னு, குறிப்பாக தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் அது வந்து புறக்கணிக்கப்படுகிறது. அது வந்து அப்படியே தவிர்த்துட்டு போகிறாங்க, அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க. ஏன் மோடி அவர்களே வந்து சுப்பிரமணிய சாமி அவர்களை வந்து கண்டித்து எதுவுமே பேசலை, எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரில, கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட இப்படிலாம் பேசாதீங்கன்னு கூட பேசின மாதிரி தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சுப்பிரமணிய சாமி அவர்கள் பெரிய தலைக்கட்டாக இருப்பார் போலேயே, பாஜகலே அப்படின்ற லெவலுக்கு நமக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஹெச் ராஜா அவர்கள் எல்லாரை பற்றி எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். ஆன்டி இண்டியன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். இந்த மாதிரிலாம் எதனா சொல்லிட்டா அவரே சுப்பிரமணிய சாமி அவர்களை பற்றி கேள்வி கேட்டால், இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை, அதுதான் என்னுடைய பதில் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டார். அப்புறமா பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறார், மோடி அவர்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக, இந்த காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக மோடி அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அது எப்படி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரில. இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். மோடி அவர்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக பேசினாலே இந்தியாவுக்கு எதிராக பேசினதாக அர்த்தம்னு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. நமக்கு இருக்கிற ஐயப்பாடு இவ்வளோதான். சுப்பிரமணிய சாமி அவர்களை பார்த்து ஏன் பாஜகவே கிடுக்கிடுன்னு நடுங்குது தெரியலையே, பெரிய தலைக்கட்டாக இருப்பார். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயார் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அது என் பதில். அடுத்ததாக தமிழகத்தில் வந்து இப்போது அமைச்சரவையில் மாற்றம், செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமைச்சரவையில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றிலாம் கேள்வி கேட்டப்ப ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது கிடையாது,
இப்போ தான் 2 விக்கெட் அவுட் ஆகிருக்கு, இன்னும் பல தலைகள் உருளப் போகுதே, அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு திமுகவில் ஏதாவது கப்பன்னு பற்றிக்கிட்டீங்கன்னா அதை உட்காந்து சிரிச்சமே நீ ஜாலியாக பார்க்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறாரு ஹெச் ராஜா அவர்கள். ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தில் முதல் 2 விக்கெட்டுகள் விழுந்திருக்கின்றன. இன்னைக்கு பெரியசாமி கேசும் கீழமை கோர்ட்டு விடுதலை பண்ணது தவறு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. போன வாரம் தான் துரைமுருகனுக்கு எதிராக வந்திருக்கு. அதனால இன்னும் பல தலைகள் உருளும், பார்த்து ரசிப்போம். இப்போ அதுக்கு அடுத்தது மதம் சார்ந்த அரசியல், மதத்தை வச்ச அரசியல், மதவெறி பிடிச்ச அரசியல், இந்த மாதிரிலாம் ஒரு டேர்ம் வருதுன்னா அது கூட எந்த கட்சி ரிலேட் பண்ணுவாங்க ஈஸியாக? ஊரில் பொதுவாக இருக்கிற பார்வை பாஜக இதுக்கான ரிலேட்டபிளான ஒரு பார்ட்டியாக இருக்கும். அது அப்படி தான் இருக்குது. அது அழிக்க முடியாத ஒரு அடையாளமாக கூட மாறி போச்சு பாஜகவுக்கு. அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை பாஜக தரப்புலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இல்லைங்க, அவங்க தான் மதவெறி பிடிச்ச ஒரு கட்சி அப்படின்னு டப்புன்னு அவங்க பாஜகவே ஆப்போசிட்டில் இருக்க வேலை காட்டினாங்கன்னா எப்படி இருக்கும்? காட்டியிருக்காங்க. ஹெச் ராஜா அவர்கள் சொல்கிறாரு, திராவிட கட்சிகள் தான் இருக்கிறதுலே மதவெறி பிடிச்ச கட்சிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படின்னா அவங்க தான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அவங்க என்னடா மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அவங்க மதம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கணும் தானப்பா அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் மண்டையை சுரிச்சிட்டு யோசிச்சிங்கன்னா அதுதான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதான். எப்படியே புது ரூட்டாக இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற லெவலுக்கு தான் பேசியிருக்காரு ஹெச் ராஜா அவர்கள். திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல். நீங்கள் ஹிந்து மத விரோதிகள், அப்ப நீங்க மதவாதம் பண்ணலையா? எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருப்பு மாலை போட்ட தீய சக்திகள் தானே திமுக. அந்த ஈவேராக்கு தானே செலவச்சின்னு இருக்கார் இந்த முதலமைச்சர். ஆகவே தமிழ்நாடு தான் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது. ஜாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூலதனமாக மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. இல்லை, ஏன்னா நீங்க உங்க ஆட்சி இருக்க போறதே 12 மாசத்துக்கு குறைச்சல். அதனால அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க.